இன்னைக்கு சர்ச்சுக்கு போகலாம். அந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு நிறைய வேலை இருக்குது. அவர் சொல்கிறார், அந்த அம்மா சொல்கிறார் இன்னைக்கு சர்ச், இவர் சொல்கிறார் எனக்கு தலைக்கு மேலே வேலை இருக்குது. பாருங்க, இந்த இசைவு இல்லை என்றால் குடும்பத்தில் நிம்மதியே இல்லை. அந்த வார்த்தை நல்லா படிக்கணும். இசைவு சொல்லுங்க எல்லாரும். யூனோ த மீனிங் ஹார்மனி. இப்போல்லாம் கீபோர்ட் இருக்குது. அந்த நாட்களில் ஹார்மோனியம் தான். அப்படி உங்கள் காலத்தில் எப்படியா ஹார்மோனியம் தானே. நான் சாராள் நவ்ரோஜி இந்த அம்மா கிட்ட வளர்ந்தேன். 70, 71, 70, 73. அவங்க தான் எனக்கு ஸ்டீவன் தேவான பேர் வச்சாங்க. ஹார்மோனியம் இருக்கும், ஒரு பெரிய ட்ரம் இருக்கும், டேம்பரின் இருக்கும். 10 மணிக்கு ஆரம்பிக்கிற 6, 4 மணிக்கு முடியும். இன்னைக்கு அப்படி ரோமியில் ஆரம்பித்தாருன்னா ரோமியில் மனைவி மட்டும்தான் இருப்பாங்க. அந்த அம்மாவை இருப்பாங்கன்னு சந்தேகம்தான். வீட்டு வேலை யாரையா செய்யறது வந்த. ஆனால் ஒன்று அது வேண்டாம் இப்போ. ரைட், இஸ் a good pastor, is a good husband, is an excellent chef. Right, I enjoy that. இரண்டாவது டிவைன், முதல்ல சொன்ன இன்ஸ்டிடியூஷன், இரண்டாவது டிவைன் இன்ஸ்ட்ரக்ஷன். அதில் ஒரு போட்டு பாருங்க. அவள் இருவரும் சத்தமா சொல்லுங்க இசைந்து. அப்புறம் தெரியுமா, ஒரு நிமிஷம். இட் கம்ஸ் ஸ்டெப் பை ஸ்டெப். நம்பர் 1 விட்டு எல்லாம் சொல்லுங்க லீவ். சத்தமா. நான் ஸ்கூலில் போடுற லீவ் இல்லை. எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஈகோ இருக்குது. நான் தான். இந்த ஐ என்ற வார்த்தை பார்த்தீங்களா, ஐ வணங்கா முடி. இந்த சி பார்த்தீங்களா, வளைஞ்சு கொடுத்தலாம் ஒன்றுமே இல்லை. அப்படி சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு ஐ தான், எதுக்கு எடுத்தாலும் ஐ தான். ஐ ஐ ஐ இன்னும் சொல்லட்டுமா? ஒரு இப்படி சொன்னார், நீங்கள் புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை பேசக்கூடாது. புகுந்த வீட்டில் பிறந்த வீட்டின் பெருமையை பேசக்கூடாது. பிறந்த வீட்டில் புகுந்த வீட்டினுடைய குறைகளை சொல்லக்கூடாது. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? சத்தமா சொல்லுங்க. இன்னும் சொல்லட்டுமா? நல்ல மாமி, நல்ல புருஷன் அமையதை விட நல்ல மாமனார் மாமியார் அமையணும். புரிய மாட்டேங்குது. மனைவி அமைதியரையும் கொடுத்த வரும். ஆனால் நல்ல மனைவி அமையதை விட யார் அமையணும்? நல்ல மாமனார் மாமியார் அமையணும்னா நம்பர் 1 தேவனை மையம் பொருளாக வச்சிருக்கணும். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது இசைந்து. எல்லாம் சொல்லுங்க. அடுத்து ஒன்று போட்டது ஒரே. என்னங்க? சத்தமா. தெரியுமா? எண்ணங்கள் ஒன்று, சிந்தை ஒன்று, ஆசை ஒன்று, விருப்பங்கள் ஒன்று, நோக்கங்கள் ஒன்று, எல்லாம் ஒன்று. புரியுதா உங்களுக்கு? அதனால தான் நீங்கள் வேதத்தை படித்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவர்களை ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். ஆதாம் மட்டும்தான் இருப்பார். ஆதாம் மட்டும்தான் இருப்பார் அங்கே. ஆனால் அவர்களை ஆணும் பெண்ணுமாய் படைத்தார். அங்கே பன்மை என்ற அந்த வார்த்தை இருக்கும், புல்லர் இருக்கும். அப்படி என்றால்